சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு, ஒவ்வொரு கோவில்லயும், ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு விதமான பிரசாதம் கொடுக்குறாங்க. இதோட சிறப்புகள் என்ன? இத பத்தி தான் பார்க்க போறோம். பிரசாதம் அப்படின்றது கோவில்ல இறைவனுக்கு படைக்கக்கூடிய தூய்மையான உணவு பொருள். பூக்கள், இலைகள், திருநீறு, குங்குமம், சந்தனம் இது எல்லாம் பிரசாதம் தான். ஆனா இறைவனுக்கு படைக்கிறப்போ அத நம்ம நெய்வேத்தியம் சொல்றோம். அதுதான் இறைவனுக்கு படைக்கப்பட்டதுக்கு அப்புறமா பிரசாதமா சொல்றோம். இது தெய்வீக அருள பெறுவதற்கான ஒரு வழியா தான் பார்க்கப்படுது. பிரசாதம் ஒவ்வொரு கோவில்லயும், ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு விதமா நைவேத்தியமா இறைவனுக்கு படைக்கப்பட்டு, அதுக்கப்புறமா பக்தர்களுக்கு விநியோகம் செய்றாங்க. ஒவ்வொரு கோவில்லயும் பிரசாதம் சிறப்பு வாய்ந்ததா இருக்கு. லட்டு, பஞ்சாமிர்தம், சுண்டல், பொங்கல் இந்த மாதிரி பல வகைகள் இருக்கு. எந்த கோவில்ல என்ன பிரசாதம் இறைவனுக்கு படைக்கப்பட்டதுக்கு அப்புறமா பக்தர்களுக்கு அது வழங்கப்படுதுன்றத பத்தி தொடர்ந்து பார்க்கலாம். பழனி முருகன் கோவில்ல கனிகள் கொண்டு செய்யப்படக்கூடிய தித்திக்கும் பஞ்சாமிர்தம். சபரிமலை ஐயப்பன் கோவில்ல பச்சரிசியும் வெள்ளப்பாகும் சேரக்கூடிய மணக்கக்கூடிய அரவணை பாயாசம். திருச்செந்தூர் முருகன் கோவில்ல பழங்கள், சர்க்கரை, வெல்லம் கலந்த திருப்பாகம் பிரசாதமா கொடுக்கப்படுது. திருவாரூர் தியாகராஜருக்கு நெய்வேத்தியமா நெய் தேன் குழல் பெரிய உளுந்து வடை படைக்கப்படுது. நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவில்ல மிளகு சேர்த்து தட்டுன உளுந்து வடை பிரசாதமா வழங்கப்படுது. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில்ல சுண்ட காய்ச்சிய பால்ல திரண்ட பால்கோவா பிரசாதமா வழங்கப்படுது. மதுரை கள்ளழகர் கோவில்ல தோசை. அழகர் கோவில்ல மலை உச்சியில நுபுர கங்கை பாயுது. இந்த தண்ணீரை பயன்படுத்தி தோசை தயார் செய்யப்பட்டு அழகருக்கும் படைக்கப்பட்டு பிரசாதமா கொடுக்கப்படுது. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் திருக்கோவில்ல சுக்கும் மிளகு மணம் வீசும் காஞ்சிபுரம் இட்லி பிரசாதமா கொடுக்கப்படுது. சிதம்பரம் நடராஜர் திருக்கோவில்ல புது அரிசியும் வெல்லமும் குலைந்த திருவாதிரை களி. இது நடராஜருக்கு ரொம்ப உகந்த சிறப்பு பிரசாதம். மேலும் ஆருத்ரா தரிசனத்தப்போ இது பக்தர்களுக்கு வழங்கப்படுது. திருவல்லிக்கேணியில இருக்கக்கூடிய பார்த்தசாரதி பெருமாள் கோவில்ல மிளகு புளியோதரை நைவேத்தியமா படைக்கப்படுது. பிள்ளையார்பட்டி விநாயகர் கோவில்ல தேங்காய் பூரணம் உள்ள வச்சு செஞ்ச மோதகம் நைவேத்தியமா படைக்கப்பட்டு பிரசாதமா வழங்கப்படுது. கொல்லூர் மூகாம்பிகை கோவில்ல சுக்கு கசாயம் பிரசாதமா வழங்கப்படுது. காஞ்சி காமாட்சி அம்மனுக்கு ஆவணி மாதம் மூல நட்சத்திரத்தன்னைக்கு புட்டு நிவேதனம் செய்யப்பட்டு பின்பு பக்தர்களுக்கு வழங்கப்படுது. உப்பிலியப்பர் கோவில்ல உப்பே இல்லாத வடை நைவேத்தியமா படைக்கப்பட்டு பிரசாதமா கொடுக்குறாங்க. ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில்ல பால்ல பச்சரிசி வந்து குழைந்த தித்திக்கக்கூடிய அக்கார வடிசல் அப்படின்றது பெருமாள் கோவில்கள் செய்யப்படக்கூடிய ஒரு பாரம்பரிய பால் சார்ந்த ரொம்ப சுவையான இனிப்பு பொங்கல் வகை. பணக்கார கோவிலான திருப்பதி பெருமாள் கோவில்ல உலகமே வியக்கக்கூடிய லட்டு பிரசாதமா வழங்கப்படுது. காரைக்காலுக்கு கிட்டக்க இருக்கக்கூடிய திருமலை ராயன் பட்டினத்தில் குடிகொண்டிருக்கக்கூடிய ஆயிரம் காளி அன்னை கோவில்ல 5 ஆண்டுக்கு ஒரு முறை 3 நாட்கள் அம்மனை பெட்டியில இருந்து எழுந்தருள செஞ்சு 1000 அதிரசம் செஞ்சு படையல் வச்சு வழங்கினதுக்கு அப்புறமா அதை பிரசாதமா கொடுக்குறாங்க. சிங்கிரி குடியில இருக்கக்கூடிய லட்சுமி நரசிம்மர் ஆலயத்துல பானகம் நைவேத்தியம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதமா வழங்கப்படுது. திருப்புல்லானி கோவில்ல பால் பாயசம் பிரசாதமா கொடுக்குறாங்க. திருச்சானூர் பத்மாவதி தாயாருக்கு மாலாடு படைத்து பிறகு பக்தர்களுக்கு பிரசாதமா வழங்கப்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்னு கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட வரும். நீங்களும் உங்களோட இஷ்ட தெய்வங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். மற்றும் ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி.